கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் பார்த்தசாரதி அவர்களின் பொன் விலங்கு என்ற நாவலை காண உள்ளோம். அதிகாரம் 2. பெண்களோடு அகம்பாவத்தை சேர்த்து பார்ப்பது தன்னென்று குவித்த மணல்மிக்க மலர்குவியலில் நெருப்பு பிடிப்பதை பார்ப்பது போல சிறிதும் பொருத்தமில்லாத சேர்க்கையாக தோன்றுகிறது. பரிபூரணமாக 2 கண்களிலும் ஒத்திக்கொண்டு வணங்குவதற்கும் அதிகமான மரியாதை எதையாவது செய்ய முடியுமானால் அதை செய்யலாம் போல அத்தனை அழகிய பாதங்கள்தான் அவை. வெளியேறென்று சுத்தமான நகங்களுக்கு கீழே பவழ முட்டு போல நுனிகளோடு வரிசையாக முடியும் விரல்கள். அதன் அடிப்புறம் கீழ்ப்பாதத்தில் சிவப்பு நிறம் குன்றி பளீரென்று திரியும் வெண்பளிங்கு நிறம் தொடங்குகிறது. எதிரே அமர்ந்திருந்த சத்தியமூர்த்தியின் பாதங்களை பார்த்து கொண்டே திரையை நன்றாக விலக்கிவிட்டு வெளியில் வந்த அந்த பெண் திரையில் எழுதியிருந்த ஏராளமான கிளிகளுக்கு நடுவே இருந்து விடுபட்டு தனியே பறந்து வந்த ஒற்றை பச்சை பசுங்கிளையாக தோன்றினாள். இன்னும் நன்றாக சொல்ல வேண்டுமானால் வைகரையில் ஒலிக்கும் பூபாலத்தைப் போல அந்த நேரத்தின் ஒரே அழகு, அந்த இடத்தின் ஒரே அழகு தானையாய் அங்கு வந்து நின்றாள் அந்த பெண். என் மகள் பாரதி என்று சத்தியமூர்த்தியிடம் சொல்லிவிட்டு பெண்ணின் பக்கமாக திரும்பி, இவர் நம்முடைய கல்லூரியில் தமிழ் விரிவுரையாளராக விண்ணப்பம் போட்டிருக்கிறார். பெயர் சத்தியமூர்த்தி என்று ஒருவருக்கொருவர் அறிமுகம் செய்து வைத்தார் பூபதி. முதற் பார்வையின் முதற்கணத்திலேயே தன்னியல்பாக நேர்ந்து முடிந்து விடுகிற பல அறிமுகங்கள் பெயரும் ஊரும் சொல்லாமலே கவனிக்க வேண்டுமென்ற கவர்ச்சியிலோ ஆர்வத்திலோ தற்செயலாக நேர்ந்தாலும் நடுவில் ஒருவர் இருந்து பேசியோ புனைந்துரத்தோ செய்து வைக்காது இயற்கையாக நேரும் அந்த அறிமுகமே முதன்மையானதாக இருக்கிறது. அவளுடைய கண்கள் தாமாகவே முன்சென்று தரையில் பூத்து கிடக்கும் செந்தாமரைகளாக தெரிந்த அந்த பாதங்களை முதலில் தனக்கு அறிமுகம் செய்து கொண்டன. அவனுடைய கண்களோ கிளிகள் பறக்கும் திரையின் நடுவே வண்டுகள் பறப்பது போல துருதுருவென்ற கண்களோடு தெரிந்த அந்த கவர்ச்சிகரமான முகத்தை அறிமுகம் செய்து கொண்டன. அதற்கு பிறகு இரண்டாவதாக யார் இன்னார் என்று நடுவில் வேறொருவர் சொல்லி விலக்கி செய்து வைக்க அறிமுகம்தான் செயற்கையாக இருந்தது. பெண்ணிடம் ஏதோ சொல்லி அவளை உள்ளே அனுப்பிய பின் மறுபடியும் சத்தியமூர்த்தியின் பக்கமாக திரும்பி இன்டர்வியூவை தொடர்ந்தார் பூபதி. கண்டிப்பாக பேசுவது போல அவருடைய பேச்சு இருந்தாலும் அவர் அவனுடன் உரையாடும் நேரத்தை வளர்த்து கொண்டு போக விரும்புகிறார் என்பதை தெரிந்து கொள்ள முடிந்தது. மிஸ்டர் சத்தியமூர்த்தி, எங்கோ ஒதுக்குப்புறமாக இருந்த மலைநாட்டு நகரத்தில் ஒரு கல்லூரியை நான் எதற்காக நடத்தி கொண்டிருக்கிறேன் தெரியுமா? கல்வியை வளர்ப்பதை விட அதிகமாக ஒழுங்கையும் கட்டுப்பாட்டையும் வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நான் என்னுடைய கல்லூரியில் இன்டர்வியூக்கு வருகிற முதல் நாளிலேயே தாமதமாக வருகிற ஒருவரை பற்றி நான் என்ன அபிப்பிராயம் கொள்ள முடியும்? மன்னிக்க வேண்டும், என் முயற்சியையும் மீறி நடந்த தவறு இது. நான் வேண்டுமென்றே இப்படி தாமதமாக வரவில்லை. பூபதி அவன் முகத்தை கூர்ந்து நோக்கி சிரித்தார். பின்பு அவருடைய கேள்விகள் வேறு விதமாக திரும்பின. சத்தியமூர்த்தியின் கல்வித்திறனையும் தகுதிகளையும் அறிந்து கொள்ள முயலும் கேள்விகள் அவரிடமிருந்து ஒவ்வொன்றாக பிறந்தன. அவற்றில் சில கேள்விகள் அவனை ஆழம் பார்ப்பவையாக இருந்தன. இதோ என் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறாரே எங்கள் கல்லூரியின் பிரின்சிபால், இவருக்கு தமிழ் ஆசிரியர்களை பற்றி எப்பொழுதும் ஒரு விதமான பயமும் சந்தேகமும் உண்டு என்று சொல்லிவிட்டு தம்முடைய அந்த கேள்வி சத்தியமூர்த்தியின் முகத்தில் எந்த உணர்ச்சியை பரவ விடுகிறது என்று கவனித்தார் பூபதி. சத்தியமூர்த்தியின் இதழ்களில் புன்னகை மலர்ந்தது. பயத்திற்கும் சந்தேகத்திற்கும் உரியவர்களாக இருப்பதற்கு அப்படி நாங்கள் என்ன செய்கிறோம்? ஒன்று, மாணவர்கள் மனங்களை எல்லாம் முற்றிலும் உங்கள் வசமாக்கிக் கொண்டு நீங்கள் சொல்லியபடி ஆட்டி படைக்கிறீர்கள். 2, பிடிவாதமும் முரட்டு குணமும் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். 3, உங்கள் மொழியை தவிர மற்ற மொழிகளை மதிக்க மறுக்கிறீர்கள். உண்டா இல்லையா? மாணவர்களை எங்கள் வசமாக்கி கொள்ள முடிவது எங்களது சாமர்த்தியம்தானே தவிர குற்றமாகாது. பிடிவாதமும் முரட்டு குணமும் மனிதர்களில் பலரிடம் உண்டு. அது எங்களிடம் மட்டுமே இருப்பதாக சொல்வதை நான் ஒப்புக்கொள்ள முடியாது. ஒரு ஆசிரியனுக்கு தான் எந்த மொழியை கற்பிக்கிறானோ அந்த மொழியின் மேல் மதிப்பு இருப்பது எப்படி குறையாகும்? ஒரு குறிப்பிட்ட இனத்தாரை பற்றி எப்போதோ எதற்காகவோ ஏற்பட்ட ஒரு அபிப்பிராயத்தை அந்த இனம் மாறி வளர்ந்துவிட்ட பின்பு நிரந்தரமாக வழக்கமாக்கிக் கொள்வதை பொறுத்து கொள்ள முடியாது. நான் என் தாய்மொழியை மதித்து வணங்குகிறேன், மற்ற மொழிகளை மதிக்கிறேன். தன் முகத்தில் துணிவும் தன்னம்பிக்கையும் ஒளிர இந்த வார்த்தைகளை சத்தியமூர்த்தி கூறிய பொழுது கல்லூரி முதல்வரும் அதிபர் பூபதியும் ஒருவர் முகத்தை மற்றொருவர் பார்த்து மெல்ல சிரித்து கொண்டார்கள். ஒளிப்படைத்த கண்களில் உணர்ச்சியின் சாயல்கள் நன்கு தெரியும்படி தான் வாதிடுகிற விஷயம் எதுவோ அதில் சிரத்தையும் கவனமும் அழுத்தமும் கொண்டு சத்தியமூர்த்தி விவாதிக்கும் நயத்தை அந்தரங்கமாக தமக்குள் ரசித்து கொண்டிருந்தார் பூபதி. இப்படி தெளிவாக புரிந்து கொள்ளவும் தெளிவாக விவாதிக்கவும் முடிந்த இளைஞர் பலர்
இந்த நாட்டுக்கு இன்று தேவை என்று நினைக்கிறவர் பூபதி. அதனால்தான் சத்தியமூர்த்தியின் பேச்சு அவரை கவர்ந்தது. அப்படி கவர்ந்தாலும் அந்த கவர்ச்சியை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் கடுமையாக இருப்பவர் போல அவனிடம் மேலும் மேலும் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தார் அவர். பேச்சுக்கு நடுவே அவரது மகள் பாரதி ட்ரேயில் தேநீர் கொணர்ந்து மூவருக்கும் அளித்தாள். விளையாடும் அந்த பட்டுக்கை தேநீர் கோப்பையை பீங்கான் தட்டுடன் எடுத்து நீட்டிய பொழுது ஒரு கணம் தனக்கு மிக அருகில் தெரிந்த அந்த தோட்டத்தின் அழகை கவனித்தான் சத்தியமூர்த்தி. மகிழ்ச்சி பூத்து மலரும் குறுகுறுப்பான விழிகள், அந்த விழிகளை இதழ்களின் செயலை செய்து சிரிக்கும் நயம், ரசம் தழும்பி நிற்க ஈரச்சாயல் தெரியும் சிவப்பு திராட்சை கனி போல இதழ்கள், அந்த இதழ்களின் செம்மை மினுமினுப்பில் ஒரு மயக்கம் தன்மை. மொத்தத்தில் இருளை அள்ளி பூசிக்கொண்டு எதிரே வந்து நிற்கும் மின்னலைப் போல இவள் அந்த கருநீல புடவையை உடுத்திய கோலத்தில் தோற்றமளித்து கொண்டிருந்தாள். கண்முடிகிற கோடி நுனியில் காதோரமாக இமைகளின் பூமயிர் மேல் நோக்கி ஏறி இறங்கி ஒரு சுழிப்பு சுழித்திருந்த அழகையும், இந்த இடத்தில் தான் நீங்கள் மயக்கப்படுகிற இடம் என்று அந்த இடத்தில் கோடு கீறி காட்டினார் போன்ற புருவங்களின் வனப்பையும் பார்த்த சத்தியமூர்த்தி அந்த அழகை எவ்வளவுக்கு எவ்வளவு அருகில் நெருங்கி கண்டானோ அவ்வளவுக்கு அவ்வளவு தனக்கும் அதற்கும் நடுவில் உள்ள தொலைவை அவனால் உணர முடிந்தது. ட்ரேயை கொண்டு போய் வைத்துவிட்டு மறுபடியும் அந்த அறைக்குள் வந்து புத்தக அலமாரிக்கு பக்கத்தில் ஒதுங்கி நின்று கொண்டாள் அந்த பெண். 3 ஆண் பிள்ளைகள் உட்கார்ந்திருக்கிற இடத்தில் உள்ளே நுழைந்தவுடன் 4வது நாற்காலில் தானும் உட்கார்ந்து விடாமல் சற்றே நாணத்தோடு அவள் ஒதுங்கி நின்றது சத்தியமூர்த்திக்கு மிகவும் பிடித்தது. செழிப்பும் பணவசதியும் உள்ள பல வீடுகளில் பெண்கள் ஆண்களாக நடந்து கொள்வதை சத்தியமூர்த்தி கவனித்திருக்கிறான், வெறுத்திருக்கிறான். பணக்கார வீட்டு பெண்களிடம் சிறிதும் இல்லாதது நாணயம், அதிகமாக இருப்பது அகம்பாவம். பெண்ணோடு அகம்பாவத்தை சேர்த்து பார்ப்பது தன்னென்று குவித்த மனமிக்க மலர் குவியலில் நெருப்பு பிடிப்பதை பார்ப்பது போல பொருத்தமில்லாத சேர்க்கையாக தோன்றுகிறது. பெண் என்றால் அமைதி என்று அர்த்தம். இன்றோ அது பெண்ணை தவிர எல்லாரிடமும் இருக்கிறது என்று நண்பர்களிடம் பல சமயங்களில் பேசியிருக்கிறான் அவன். பூபதியின் மகள் பாரதி அவன் சந்தித்த செல்வ குடும்பத்து பெண்களில் முற்றிலும் புதுமையானவளாக இருந்தாள். பாரதியை பற்றிய அவன் சிந்தனைகளும் கவனமும் கலைந்து போகும்படி பூபதியின் கேள்விகள் மீண்டும் அவனை நோக்கி ஒலித்தன. மிஸ்டர் சத்தியமூர்த்தி, இந்த கேள்வியை உங்களிடம் கேட்பதற்காக நீங்கள் வருத்தப்படக்கூடாது. நீங்கள் படித்து பட்டம் பெற்ற கல்லூரி அரசியல் குழப்பங்களுக்கும் மாணவர்களின் அடிதடி வம்புகளுக்கும் 1/4 நூற்றாண்டு காலமாக தமிழ்நாட்டில் பெயர் பெற்ற கல்லூரியாயிற்றே. முதல் வகுப்பில் தேறியிருந்தாலும் நிறைய நற்சான்றிதழ்களும் பதக்கங்களும் பரிசுகளும் பெற்றிருந்தாலும் நீங்கள் படித்த கல்லூரியை பற்றி நினைக்கும் பொழுது நான் பயப்படுவது நியாயம்தானே? இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட கல்லூரி ஒன்றில் படித்து உருவாகி வளர்ந்ததினால்தான் உங்கள் கல்லூரியைப் போல ஒழுங்கும் கட்டுப்பாடும் உள்ள லட்சிய கல்லூரி ஒன்றில் வேலை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வமே எனக்கு உண்டாகியிருக்கிறது. அந்த கல்லூரியில் படிப்பைத்தான் நான் கற்றுக்கொண்டேனே ஒழிய குழப்பங்களையும் அடிதடியையும் தேடி கற்றுக்கொள்ளவில்லை என்று சத்தியமூர்த்தி தலை நிமிர்ந்து மறுமொழி கூறிய பொழுது எதிரே ஓரமாக ஒதுங்கி நின்று கொண்டிருந்த பாரதியின் இதழ்களில் சிரிப்பு இழையோடியது. அவனுடைய மறுமொழியை அவள் ரசித்து மகிழ்கிறாள் என்பதற்கு அந்த சிரிப்பு ஒரு அடையாளமாக இருக்கிறது. உங்கள் வார்த்தைகளை நான் அப்படியே நம்புகிறேன் சத்தியமூர்த்தி. ஆனால் நீங்களே உங்களோடு எடுத்துக்கொண்டு வந்திருக்கும் சாட்சியங்கள் என் நம்பிக்கைக்கு நேர்மாறாக இருக்கின்றனவே. கல்லூரி மாணவர் யூனியனின் தலைவராக 2 முறைகள் தொடர்ந்து நீங்களே இருந்திருக்கிறீர்கள். தவிர இதோ இந்த சர்டிஃபிகேட். கல்லூரி நாட்களில் நீங்கள் மேடை பேச்சிலும் விவாதம் செய்வதிலும் இணையற்றவர் என்று வேறு சொல்கிறது. இவ்வளவும் உள்ள ஒருவர் அரசியல் குழப்பங்களிலிருந்து எப்படி தப்பியிருக்க முடியும் என்று நான் சந்தேகப்படுகிறேன். சந்தேகப்படுவதற்கு எவ்வளவு உரிமை உங்களுக்கு உண்டோ அவ்வளவு உரிமை அதை மறுப்பதற்கு எனக்கும் உண்டு. ஒவ்வொரு சந்தேகத்திற்கும் அதை மறுப்பவனுடைய தெளிவிலிருந்து தான் ஆயுள் கணிக்கப்படுகிறது. மேடை பேச்சும் விவாத திறமையும் என் சாமர்த்தியங்கள். அவற்றை நான் படித்த கல்லூரியின் குழப்பங்களுக்கு இடையேயும் நான் தேடி அடைந்திருக்கிறேன் என்பதற்காக நீங்கள் என்னை பாராட்ட வேண்டும். இப்பொழுது கூட தன்னுடைய பதிலின் நயத்தையும் அழுத்தத்தையும் பாராட்டி மகிழ்வது போல அந்த பெண்ணின் கண்களும் இதழ்களும் சிரித்ததை சத்தியமூர்த்தி கவனித்தான். சத்தியமூர்த்தியின் மறுமொழிகளை கேட்க கேட்க பூபதிக்கு ஒரு தகுதி வாய்ந்த மனிதனை சந்தித்து கண்டுபிடித்து விட்டோம் என்று அந்தரங்கமாக பெருமகிழ்ச்சி ஏற்பட்டு கொண்டிருந்தது. அதை மறைத்து கொண்டே அவர் மேலும் வழக்கமான கேள்விகளை கேட்கலானார். MA BOL போன்ற பட்டங்களை பெறுகிறவர்களை விட 10-12 ஆண்டுகள் ஒரே ஆசிரியரிடம் நிகண்டு முதல் தொல்காப்பியம் வரை பாடம் கேட்டு தேர்ந்த தமிழ்ச்சங்க பண்டிதர்களும் புலவர்களும் வித்வான்களும் தமிழை ஆழமாக படித்தவர்களாக இருக்கிறார்களே. கல்லூரி பாடங்களோடு தமிழையும் சேர்த்து படிக்கிறவர்கள் தமிழிலும் தேர்வதில்லை, ஆங்கிலத்திலும் சுமாராக இருக்கிறார்கள். பல்கலைக்கழக விதிகள் மட்டும் கண்டிப்பாக இராத பட்சத்தில் நான் என்ன செய்வேன் தெரியுமா? உங்களை இன்டர்வியூக்கு அழைத்திருக்கும் இதே வேலைக்கு பழைய முறைப்படி ஆழமாக கற்ற ஒரு புலவரை அழைத்து நியமனம் செய்து விடுவேன். இப்பொழுது கூட ஒன்றும் கெட்டு போய்விடவில்லை.
அப்படி செய்ய இடமிருந்தால் அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நீங்கள் கருதினால் எனக்கு இந்த வேலையை தர வேண்டாம். ஆனால் நீங்கள் சொல்லியதை ஒன்றை மட்டும் நான் ஒப்புக்கொள்ள முடியாது. பெரும்பாலோரை வைத்து தீர்மானம் செய்யப்படுகிற முடிவுகளை நீங்கள் எல்லோரோடும் சாத்தி பேசிவிட வேண்டாம். பெரும்பான்மை முடிவுகள் சிறுபான்மையினரின் தகுதியை பாதிக்கும். என்னை பொறுத்தவரை கல்லூரி பாடங்களுக்கு மேலும் அதிகமாக தமிழ் நூல்களும் ஆங்கில நூல்களையும் தேடி கற்று என் படிப்பை நான் ஆழமாக்கி கொண்டிருக்கிறேன் என்பதை நன்றாக நிரூபிக்க முடியும். சத்தியமூர்த்தி உணர்ச்சி பொங்க பொங்க பேசியதை கேட்டு பூபதி மெல்லச் சிரித்தார். நீ உணர்ச்சி பொங்க பொங்க பேசும் அழகை கேட்பதற்காக இப்படி ஒரு கேள்வி உன்னிடம் கேட்டேன் என்று சொல்வது போல் இருந்தது அந்த சிரிப்பு. சிரித்துக்கொண்டே தன் மகள் பாரதி நின்று கொண்டிருந்த பக்கமாக திரும்பி, அம்மா, அந்த புத்தக அலமாரியின் மேல் தட்டில் மேற்கு கோடியில் ஹட்சனின் இன்ட்ரடக்ஷன் டு ஸ்டடி ஆஃப் லிட்ரேச்சரும் ரிச்சர்ட்ஸின் லிட்ரேச்சரி கிரிட்டிசிசமும் இருக்கும். ஸ்டூலை போட்டுக்கொண்டு மேலே ஏறி அவைகளை இடம்மா என்றார் பூபதி. பாரதி ஸ்டூலை நகர்த்தி மேலே ஏறி நின்று அலமாரியிலிருந்து புத்தகங்களை தேடி எடுப்பதை ஒரு அழகிய அபிநயம் போல செய்யத் தொடங்கினாள். நிலவின் கதிர்களை உருக்கி படைத்தாற் போன்ற அந்த நளின விரல்கள் புத்தகத்தை தேடி எடுக்கும் காட்சியை சத்தியமூர்த்தி இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். புத்தகங்களை எடுத்துக்கொண்டு வந்து தந்தையின் முன்பாக மேசையில் வைத்துவிட்டு பழையபடி ஒதுங்கி நின்று கொண்டாள் அந்த பெண். புத்தகங்களை வைப்பதற்காக ஒரே ஒரு கணம் தந்தையின் மேசை அருகே வந்தபொழுது மறுபடியும் அவனுடைய அந்த சிவந்த பாதங்களை பார்க்கும் வாய்ப்பு அவள் கண்களுக்கு கிடைத்தது. ஹட்சனையும் ரிச்சர்ட்ஸையும் தோண்டி இடத்தில் பிரித்து அந்த பக்கங்களில் இருந்தவற்றை கொண்டு ஏதோ சில கேள்விகளை சத்தியமூர்த்தியிடம் கேட்டார் பூபதி. அவருடைய கேள்விகளுக்கு தெளிவாகவும் அழகாகவும் உடனுக்குடன் பதில் வந்தது சத்தியமூர்த்தியிடமிருந்து. இந்த கேள்விகளை தனக்கு நேரும் சோதனைகளாகவோ சிரமங்களாகவோ அவன் கருதவில்லை. தன் திறமையை நிரூபிக்க நேரும் சந்தர்ப்பங்களாக இவற்றை வரவேற்று மகிழ்ச்சியோடு மறுமொழி கூறினான் அவன். திருப்தியோடு அந்த புத்தகங்களை மூடி வைத்தார் பூபதி. பின்பு அவன் முகத்தை நன்றாக நிமிர்ந்து பார்த்து கொண்டே, நீங்கள் கல்லூரியில் இலக்கிய வகுப்பு நடத்தும் பொழுது வாட் இஸ் லிட்ரேச்சர் என்ன என்று ஒரு மாணவன் உங்களை கேட்பதாக வைத்துக்கொள்ளலாம். அப்பொழுது நீங்கள் என்ன மறுமொழி சொல்லி அதை அவனுக்கு விளக்குவீர்கள் என்று அவனுடைய திறமையை இன்னும் பரிசோதிக்க முயலும் குறும்பு சிரிப்போடு நிமிர்ந்து பார்த்து கேட்டார் பூபதி. லிட்ரேச்சர் இஸ் எ ரெக்கார்ட் ஆஃப் பெஸ்ட் தாட்ஸ். இலக்கியம் என்பது சிறந்த எண்ணங்களை பதித்து வைத்து கொண்டிருப்பது என்ற எமர்சனின் கருத்தோடு தன் விளக்கத்தை தொடங்கிய சத்தியமூர்த்தி அரை மணி நேரம் வெண்கல மணியை அளவாக விட்டுவிட்டு ஒலிப்பது போல கணீர் என்ற குரலில் உணர்ச்சி நிகழ தானே அனுபவித்து ரசிக்கும் ஆர்வத்தோடு பேசிய பின்னே ஓய்ந்தான். இலக்கியம் இன்னதென்று இலக்கியத்தை ஆழ்ந்து கற்பதால் மட்டுமே அறிந்து கொள்ள முடியும் என்று டி.எஸ். எலியட்ஸின் மேற்கோளுடன் கேட்பவர்களை கவர்ந்து மயக்கும் சிறியதொரு சொற்பொழிவாக நிறைந்து முடிந்தது அவன் பேச்சு. பிரின்சிபல் ஒன்றும் பேசத் தோன்றாமல் மூக்கில் விரலை வைத்தார். பூபதியின் மனதில் அந்தரங்கமான மகிழ்ச்சி அதிகமாயிற்று. சுவரில் சாய்ந்தாற்போல நின்று கேட்டுக்கொண்டிருந்த பாரதியின் கண்களில் ஆனந்தம் இன்னும் அதிகமாக பூக்கத் தொடங்கியிருந்தது. சத்தியமூர்த்தி நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு இன்னும் ஏதாவது உண்டா என்பது போல அவரை பார்த்தான். மிஸ்டர் சத்தியமூர்த்தி, மற்ற இடங்களில் நடக்கும் இன்டர்வியூவிற்கும் இங்கு நடைபெறும் இன்டர்வியூவிற்கும் நிறைய வேறுபாடுகள் இருப்பதை இதற்குள் நீங்களே தெரிந்து கொண்டிருப்பீர்கள். ஏதோ முறையை கழிப்பதற்கான ஒரு வழக்கமாகவோ ஃபார்மாலிட்டியாகவோ இன்டர்வியூவை நாங்கள் இங்கே நடத்துவதில்லை. நாங்கள் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டுமோ அவரை பல விதங்களில் சோதனை செய்து தெரிந்து கொண்டாலொழியே தேர்ந்தெடுக்க மாட்டோம். ஆகவே இப்பொழுது உங்களிடம் கேட்கப்படும் எந்த கேள்வியும் நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். புத்தகங்களை கையில் எடுத்து வைத்துக்கொண்டு பள்ளிக்கூடத்து பிள்ளைகளை கேள்வி கேட்பது போல இப்படியெல்லாம் கேட்கிறானே என்றும் நினைத்து கொள்ளாதீர்கள். நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம், எதை வேண்டுமானாலும் கேட்கலாம். கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு தயக்கமோ பயமோ உள்ளவர்கள் ஆசிரியர் தொழிலுக்கு வருவதற்கு தகுதியற்றவர்கள். என்னிடம் உள்ள திறமைகளை நானாக உங்களிடம் எடுத்துச் சொல்லிக் கொள்ள முடியாது. உங்களுடைய கேள்விகள் என் தகுதிகளை நியாயமாகவும் சுயநலமில்லாமலும் நான் உங்களிடம் வெளியிட்டுக் கொள்வதற்கு நீங்களே எனக்கு செய்து தரும் வசிகளாக இருக்கும் பொழுது அவற்றை நான் ஏன் இழக்க வேண்டும்? நன்றாக கேளுங்கள். கேட்கலாமோ கேட்கக்கூடாதோ என்று தயக்கமின்றி எல்லாவற்றையும் கேளுங்கள் என்று சத்தியமூர்த்தியிடமிருந்து பதில் வந்த பொழுது அவனுடைய துணிவைக் கண்டு பூபதி அவர்களும் கல்லூரி முதல்வரும் வியப்படைந்தார்கள். சத்தியமூர்த்தியோ தன்னுடைய உண்மை ஒளிரும் அந்த கண்களால் அவர்களையும் அவர்கள் மனதில் ஓடும் எண்ணங்களையும் அளந்து கொண்டிருந்தான். எப்பொழுதும் வலது காலை முன்வைத்து, இதோ வாழ்வில் இன்னும் ஒரு அடி முன்னால் நடந்து செல்லப்போகிறேன் நான் என்பது போல வலது பாதம் முன்னால் இருக்கும்படி வழக்கமாக உட்காரும் சத்தியமூர்த்தியின் லட்சணமான கால்களை தன் அழகிய கண்களால் அளந்து கொண்டிருந்தாள் பாரதி.